Welcome to our channel. Today we will learn 12th standard biobotany chapter 5 part 1 plant tissue culture. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நமக்கு சாப்டர் 5ல் பிளான்ட் திசு கல்ச்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பிளான்ட் திசு கல்ச்சர் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். நம்ம இப்போ சீடு போட்டால் தான் என்னது ஒரு செடி வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சீடு வந்து சாயில் அப்ளை பண்ணுறப்ப தான் செடி வந்து க்ரோத் ஆகும் நம்மளுக்கே தெரியும். அந்த சாயில் சீடு இல்லாமல் ஒரு பிளான்ட் வந்து எப்படி க்ரோத் பண்ணுறது, அதுதான் அதை பற்றி சொல்கிறது தான் பிளான்ட் திசு கல்ச்சர். அதாவது வித்தவுட் சாயில் சீடு, ஓகேவா. அதாவது க்ரோவிங் பிளான்ட் எது மூலமாக இப்போ வந்து பிளான்ட் க்ரோவ் ஆகுது அப்படின்னா புரோட்டோபிளாஸ்ட், செல்ஸ், திஸ்யூஸ் ஆர் ஆர்கன், இது மூலமாக தான் என்னது ஒரு இந்த ஆர்கனை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நேச்சுரல் அவே ஃப்ரம் தயர் நேச்சுரல் என்விரான்மெண்ட் அண்டர் ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன், அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன்ஸில் நம்ம வந்து க்ரோத் பண்ணுறோம், ஓகேவா. ஒரு பிளான்ட்டை வந்து ஒரு எப்படி க்ரோ பண்ணுறோம் அப்படின்னா சாயில் சீடு எதுவும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிளான்ட்டோட புரோட்டோபிளாஸ்டோ அதை செல்லோ திசுவோ ஆர்கனோ இதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ரோ பண்ணுறோம். எங்கே க்ரோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லேபில் தான் நம்ம வந்து க்ரோ பண்ணுறோம், ஓகேவா. வாட் இஸ் புரோட்டோபிளாஸ்ட்? புரோட்டோபிளாஸ்ட்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? we are going to grow the protoplasm. What do you know the protoplasm? I will teach you now. அதாவது protoplasm அப்படிங்கிறது நம்ம சிங்கிள் வேர்டில் சொல்கிறோம் அப்படின்னா வித்தவுட் செல் வால். நம்மளுக்கு வந்து பிளான்ட்டோட செல் நீங்கள் ஏற்கனவே ஏர்லியராக ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் படிச்சிருப்பீங்க. செல்வால் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்வால் படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. அதில் பிளான்ட் செல்லில் பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் லேயர் என்ன இருக்கும்? வாட் இஸ் த அவுட்டர் லேயர்? வாட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர்? செல் வால். எஸ் ஆர் நோ? எஸ் வால். செல் வால்க்கு நெக்ஸ்ட் இருக்கிறது மெம்ப்ரெயின் இருக்கும். ஃபஸ்ட் லேயர் செல் வால். செல் வால் ஆல்வேஸ் டெட் பார்ட். அது என்ன பார்ட்டு? டெட் பார்ட்டு. செகண்ட் லேயர் என்ன இருக்கும்? செல் மெம்ப்ரெயின். செல் மெம்ப்ரெயின் சொல்லுவோம் அல்லது பிளாஸ்மா மெம்ப்ரெயின் நம்ம வந்து சொல்லுவோம். செல் வால் டெட் செல் பிகாஸ் செல் வால் கண்டைன். செல் வாலில் என்ன இருக்கும்? செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின், அமைலோபெக்டின் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். அதனால தான் அது வந்து என்னென்னு சொல்கிறோம்? டெட் செல்லுன்னு சொல்கிறோம். செல் மெம்ப்ரெயின். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லேயர் என்ன? செல் மெம்ப்ரெயின் இருக்கும். செல் மெம்ப்ரெயினுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு உள்ள என்ன இருக்கும்? ஆர்கனல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க பிளான்ட் செல்லில் சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ்லாம் இருக்கும். அதாவது செல் மெம்ப்ரெயின், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், ஆர்கனல்ஸ். அந்த ஆர்கனல்ஸ்லாம் இருக்குல்ல அந்த உறுப்புகள்லாம், அது எல்லாம் சேர்ந்தது தான் புரோட்டோபிளாசம்னு சொல்கிறோம், ஓகேவா. இப்போ டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதாவது செல்வால் இல்லாத அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்குல்ல, அதுதான் புரோட்டோபிளாசம்னு சொல்லுவோம். செல் வித்தவுட் செல்வால். இப்போ புரோட்டோபிளாஸ்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா லிவிங் பார்ட் ஆஃப் த செல். நம்ம செல்வால் வந்து டெட் செல்லுன்னு சொல்கிறோம். ஆனால் புரோட்டோபிளாஸ்ட் என்னது? லிவிங் பார்ட் ஆஃப் த செல், உயிரோடு இருக்கக்கூடிய செல். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? ஒரு நோட் எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்போ திசு கல்ச்சர் டெஃபினிஷன் நம்மளுக்கு இங்கேயே கொடுத்துட்டாங்க. திசு கல்ச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா growing plant protoplasm cells, tissues or organs away from their natural or normal environment under artificial condition is known as tissue culture, ஓகேவா. அதாவது இது என்ன சொல்கிறோம்? இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்விட்ரோ. இன்விட்ரோ அப்படிங்கிறது லத்தீன் வேர்டு. இது வந்து இன்விட்ரோ அப்படிங்கிறன்னா ஒரு பிளான்ட்டை வந்து எங்கே க்ரோ பண்ணுறோம் அப்படின்னா இன்விட்ரோனா ஒரு கிளாஸில் அல்லது டெஸ்ட் டியூப்பில் வந்து வச்சு நம்ம க்ரோ பண்ணுவோம் லேப் கண்டிஷனில், ஓகேவா. ஒரு புரோட்டோபிளாஸ்ட் இல்லை செல், திஷ்யூ, ஆர்கன்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஒரு பிளான்ட்டோட ஸ்டெம், லீஃப், ரூட் இதில் ஏதாவது எடுத்து லேபில் வச்சு வளர்க்கக்கூடியது தான் பிளான்ட் திசு கல்ச்சர். இது எங்கள் லேப் கண்டிஷனில் வளர்க்கக்கூடியதை இன்விட்ரோ கண்டிஷன் சொல்லுவோம். இன்விட்ரோ அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் அல்லது டெஸ்ட் டியூப்பில் வச்சு இந்த பிளான்ட்டை வந்து நம்ம வந்து க்ரோ பண்ணுறது தான், ஓகே. இதுக்கு வந்து நம்மளுக்கு ஐ டோன்ட் வாண்ட் எனி சீட்ஸ். நம்மளுக்கு அது என்ன தேவையில்லை, எனக்கு எந்த ஒரு சீட்ஸும் தேவையில்லை. நம்மளுக்கு தேவையானது ஒரு பிளான்ட்டோட புரோட்டோபிளாஸ்ட் அல்லது செல் அல்லது திஸ்யூ எனி ஆர்கன்ஸ், ஓகே. அதாவது நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்பிளான்ட், சிங்கிள் எக்ஸ்பிளான்ட். எக்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது என்னது? எக்ஸ்பிளான்ட் மீன்ஸ் ஒரு லீஃபோ ஸ்டெம்லேயே இருக்கக்கூடிய செல்ஸ். அந்த செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கல்டிவேட் ஆகும். தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இன் லேபில் என்ன ஆகும்? நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து கல்டிவேட் ஆகும். ஒரு சிங்கிள் எக்ஸ்பிளான்ட் வந்து நம்ம லேபில் வச்சு என்ன பண்ணலாம்? கல்டிவேட் பண்ண முடியும். தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் வந்து நம்ம வந்து கல்டிவேட் பண்ண முடியும், ஓகேவா.
அதான் என் சிங்கிள் எக்ஸ்பிளான்ட். லீஃபோட ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய செல் தான் எக்ஸ்பிளான்ட்னு சொல்லுவோம். எ சிங்கிள் எக்ஸ்பிளான்ட் கேன் பி மல்டிப்ளைடு இன்ட்டு several thousand plants in a short duration. நல்லா பாருங்கள், ஷார்ட் டியூரேஷன், குறைந்த கால இடைவெளியிலேயே, அண்ட் ஸ்பேஸ் அண்டர் கண்ட்ரோல் கண்டிஷன்ஸில். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது திசு கல்ச்சர் டெக்னிக்ஸ் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கமர்ஷியல் பிளான்ட் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக? பிளான்ட் ரிசர்ச்சில். கமர்ஷியலாக அப்படின்னா நம்ம வந்து லோ ப்ரைஸ், குறைவான அளவில் நம்ம லோ ப்ரைஸில் வந்து ப்ராடக்ட்ஸ் பண்ணுவோம், நிறைய ப்ராடக்ட் பண்ணுவோம். அதுதான் சொல்கிறாங்க கமர்ஷியல் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபார் பிளான்ட் ரிசர்ச். பிளான்ட் திசு கல்ச்சர் வந்து சர்வ் பண்ணுது அஸ் அன் இன்டிஸ்பென்சபிள் டூல் ஃபார் ரீஜெனரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ். அதாவது ரீஜெனரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ். டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து மாடிஃபைடு ஆகக்கூடியது. அதாவது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப ஜீனை என்ன பண்ணலாம், டிஎன்ஏவை ஜீனை நம்ம என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணுறது. இன்னும் வந்து பொட்டேட்டோ வந்து நம்மளுக்கு வந்து லார்ஜ் சைஸில் வேணும், டொமேட்டோ வந்து நீண்ட நாளைக்கு நம்மளுக்கு வந்து அழுகாமல் இருக்கணும் அப்படிங்கிற அதில் ஒரு டிஎன்ஏ ஜீன்ஸ் எடுத்து இதில் ட்ராக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம உண்டு பண்ணுறது தான். நம்மளுக்கு தேவையான நம்ம விருப்பத்திற்கு ஏற்ப ஜீனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். அதான் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ், ஜெனட்டிக் மெட்டீரியல் மாடிஃபைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, apart from this, some of the main application of plant tissue culture are clonal propagation of elite varieties, conservation of endangered plants, production of virus-free plant, germ plasm preservation, industrial production of secondary metabolites. இது நம்மளுக்கு கேள்விகளாக வரலாம். யூசஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிளான்ட் திசு கல்ச்சருக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதிக்கலாம். அதாவது ஸ்பெஷல் பிளான்ட்ஸை வந்து நம்ம குளோனல் ப்ராபகேஷன் மூலமாக அது ரேராக நம்ம என்ன பண்ணலாம், உருவாக்கும். ரேராக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்லாம் ஸ்பெஷல் பிளான்ட்ஸ்னு ஒரு ரேராக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த பிளான்ட்ஸை வந்து நம்ம குளோனல் ப்ராபகேஷன் மூலமாக நம்ம வந்து க்ரோத் பண்ண முடியும். அது மாதிரி அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாம் என்டேஞ்சர்டு பிளான்ட்ஸ், அதை வந்து நம்ம வந்து கன்சர்வேஷன் பண்ண முடியும், பாதுகாக்க முடியும். ஓகேவா? அது மாதிரி வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ். வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் அப்படின்னு என்னது, நம்ம வந்து நோய்களை தாக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை வந்து நம்ம வந்து உருவாக்கலாம். ஒரு டிசீஸ் வந்து பாக்டீரியா டிசீஸ், வைரஸ் டிசீஸ் வந்து பிளான்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த அஃபெக்ட் பண்ணாலும் அது வந்து என்னது தாங்கக்கூடிய திறன் பெற்ற அந்த பிளான்ட்ஸை வந்து நம்ம வந்து வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸை வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஜெர்ம் பிளாசம் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இந்த ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்லாம் என்ன பண்ணலாம், ஒரு லேபில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா ஜெர்ம் பிளாசம். அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும் நம்மளால். அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் செகண்டரி மெட்டபாலிட்ஸை நான் என்ன பண்ணணும், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலிட்ஸ். செகண்டரி மெட்டபாலிட்ஸ்னால் வேறு பாக்டீரியா இருக்குது அப்படின்னா அதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ்லாம் உருவாகும், ஹார்மோன் என்சைம்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் உருவாகும். அது வந்து பாக்டீரியாவுக்கு தேவைப்படாது, ஆனால் நம்மளுக்கு வந்து பயன்படக்கூடியதாக இருக்கும், மற்றவங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். அது செகண்டரி மெட்டபாலிட்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி இதிலெல்லாம் பிளான்ட் திசு கல்ச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க காட்லிப் ஹேபர்லேண்ட். இவர் யார் அப்படின்னா ஜெர்மன் பாட்டனிஸ்ட். இவர் தான் ஃபஸ்ட்டு டோட்டிபோட்டன்சியை வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. எதில் இருந்து அப்படின்னா மீசோஃபில் லீஃப் ஆஃப் லேமியம் பர்பியூரியம் அப்படிங்கிற பிளான்ட்டில் இருக்கக்கூடிய லீஃபில் தான் நம்மளுக்கு மீசோஃபில் செல்ஸ் வந்து இருக்கும். லீஃபில் தான் மீசோஃபில் செல்ஸ் இருக்கும். அந்த மீசோஃபில் செல்ஸில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன்ஸில் லேபில் எடுத்து அவர் வந்து என்ன பண்ண கல்ச்சர் மீடியம் மூலமாக கல்ச்சர் பண்ணியிருக்காரு. அவர் செல்லில் என்ன பண்ணியிருக்காரு, செல் ப்ராலிஃபரேஷனாக ஒன்றை வந்து பன்மடங்காக பெருகிறது. 1 2 2 4 4 ரெப்ளிகேஷன், அதுதான் ப்ராலிஃபிகரேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? எதை யூஸ் பண்ணினா மீசோஃபில் செல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. லேமியம் பர்பியூரியம் அப்படிங்கிற பிளான்ட்டில் இருக்கக்கூடிய மீசோஃபில் செல்ஸ் வந்து கல்ச்சர் மீடியத்தில் வந்து க்ரோ பண்ணியிருக்காரு, அதோட செல்ஸ் எடுத்து. ஓகேவா? ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் திசு கல்ச்சர்? காட்லிப் ஹேபர்லேண்ட். ஓகேவா? இது எந்த பிளான்ட்லேருந்து எடுத்திருக்காரு, ஃபஸ்ட்டு எந்த பிளான்ட்டில் இருந்து அவர் வந்து க்ரோ பண்ணியிருக்கார், ஆர்டிஃபிஷியலாக க்ரோ பண்ணியிருக்கார். செல்ஸ் எந்த செல்ஸ் எடுத்திருக்காருன்னா, என்ன பிளான்ட்டு என்ன செல்ஸுன்னு கேட்டாங்கன்னா லேமியம் பர்பியூரியம் அப்படிங்கிற பிளான்ட்டில் மீசோஃபில் செல்ஸ் எடுத்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில் க்ரோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து எழுதிடலாம். 1 மார்க்கில் நம்ம வரலாம், அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் திசு கல்ச்சர். இது நம்மளுக்கு டீட்டெயில் கொஸ்டின்ஸில் வரலாம், அதனால் தரவாக பார்த்துக்குங்க. ஓகேவா?
பேசிக் கான்செப்ட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் பேசிக் கான்செப்ட்ஸ் என்னென்னா 4 டைப்ஸ் இருக்குது. டோட்டிபோட்டன்சி, டிஃப்ரென்சியேஷன், டிஃப்ரென்சியேஷன் அண்டு ரீடிஃப்ரென்சியேஷன் 4 டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப்ஸும் பார்க்கலாம். இப்போ டோட்டிபோட்டன்சினா என்னது? ஒரு சிங்கிள் பிளான்ட் வந்து சிங்கிள் பிளான்ட் செல்ஸ் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா நியூட்ரிஷன் மீடியமில் வந்து ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் வென் கல்ச்சர் நியூட்ரிஷன் மீடியமில் ஒரு கம்ப்ளீட் அதாவது ஹோல் பிளான்ட்டவே உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அதுதான் டோட்டிபோட்டன்சி. ஓகேவா? அதை இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு செல் இருக்கும். அந்த செல் அப்படிங்கிற உங்களுக்கே தெரியும். ஸ்டெம் செல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹேவ் யூ ஹேர்ட் த வேர்ட் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ்? ஹியூமன் பாடியில் இருக்கும் ஸ்டெம் செல்ஸ். எஸ், ஒரே ஒரு டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் தான் எந்த ஒரு டைப்ஸ் ஆஃப் செல்லாகவும் மாறும். இப்போ வந்து ஸ்டெம் செல்ஸ் வந்து பார்த்தோம்னா கிட்னி செல்லாக மாறலாம், நெர்வ் செல்வா, ஹார்ட் செல், பிரெயின் செல், இந்த மாதிரி எந்த செல்லாகவும் மாறக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஸ்டெம் செல்க்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு செல் வந்து இன்னொரு செல்லாக மாறுதில்ல, இதுதான் டிஃப்ரென்ஷியேஷன். அது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன் வந்து அதில் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் டிஃப்ரென்சியேஷன் சொல்கிறோம். அதாவது த ப்ராசஸ் ஆஃப் பயோகெமிக்கல் அண்டு ஸ்ட்ரக்சுரல். அதோட செல் எல்லாம் என்னது? ஒரு பயோகெமிக்கல் அல்லது ஸ்ட்ரக்சுரல் அப்படின்னா அதோட சைஸ், ஷேப் எல்லாம் மாறி ஒரு புது செல்லாக கன்வெர்ட் ஆகுதுல்ல. புது செல்லாக கன்வெர்ட் ஆகி அது ஒரு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய செல்லாக வந்து மாறக்கூடியது. அதுதான் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேவா? நம்மளுக்கு இங்கே டோட்டிபோட்டன்சி வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம டோட்டிபோட்டன்சி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட்டாக பார்க்கலாம். அடுத்து ரீடிஃப்ரென்சியேஷன் பார்க்கணும். ரீடிஃப்ரென்சியேஷன் அப்படின்னா என்னது? த ஃபர்தர் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஆல்ரெடி டிஃப்ரென்சியேட்டட் செல். ஏற்கனவே ஒரு செல் வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் ஆகிருக்கும். அந்த செல் வந்து இன்ட்டு அனதர் டைப் ஆஃப் செல்லாக வந்து ஃபார்ம் ஆகிறது ரீடிஃப்ரென்சியேஷன். ரீனா என்னது? அகெயின். அதாவது டிஃப்ரென்சியேட் செல் வந்து அனதர் டைப் ஆஃப் செல்லாக மாறுறது. ஒரு கேலஸ் வந்து கேலஸ் மூலமாக ஒரு ஹோல் பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகிறது. ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு கேலஸ் அப்படிங்கிறது அன்டிஃப்ரென்சியேட்டட் செல், குரூப் ஆஃப் செல்ஸ். அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குல்ல, செல்லாம் அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து ஒரு ஹோல் பிளான்ட்டை வந்து உருவாக்குது. அதுதான் ரீடிஃப்ரென்சியேஷன். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து கேலஸ் ஹேவ் த எபிலிட்டி. கேலஸ் வந்து என்ன எபிலிட்டி? கேலஸ் ஹேவ் த எபிலிட்டி டு ஃபார்ம் ஏ ஹோல் பிளான்ட் இன் எ நியூட்ரியன் மீடியம். த பினாமினன் இஸ் கால்ட் ரீடிஃப்ரென்சியேஷன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறது என்னது? Phenomenon of the reversion of mature cells to the meristematic state leading to the formation of callus is called de-differentiation. De-differentiation mature cells வந்து ரிவர்ட் ஆகும், மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டுக்கு ரிவர்ட் ஆகும், ஃபார்ம் கேலஸ் வந்து உருவாக்கும். ஓகேவா? அதாவது de-differentiation ஸ்டெம் செல்ஸில் எபிடெர்மிஸ், கார்டெக்ஸ், வாஸ்குலர் திசு எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும்? ஒரு மெச்சூர் செல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறது தான். அதை தான் சொல்லியிருக்காங்க. டூ பினாமினம், அதாவது ரீடிஃப்ரென்சியேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் வந்து ஒரு இதில் இருக்குது. அந்த கெப்பாசிட்டி வந்து இன்கரண்ட் ஆகிருக்குன்னா, லிவிங் பிளான்ட் செல்ஸ் அது திசுவில் இன்கரண்ட் ஆகிட்டுருக்குன்னா அதுதான் டோட்டிபோட்டன்சி. அதாவது டிஃப்ரென்சியேஷன் வந்து ஒரு திஸ்யூ பிளான்ட் செல்ஸ், லிவிங் பிளான்ட் செல்ஸில் திஸ்யூஸில் இன்கரண்ட் கெப்பாசிட்டிஸ் இருக்குது. ஒரு ஹோல் பிளான்ட்டை உருவாக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதுதான் டோட்டிபோட்டன்சின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இதை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். அதாவது கேரட் எடுத்துக்கலாம். கேரட்டில் வந்து எக்ஸ்பிளான்ட் அப்படிங்கன்னா ஒரு பிளான்ட் பார்ட்டோட ஸ்டெம், லீஃப் இதை தான் எடுத்து நம்ம வந்து கல்ச்சர் பண்ணுறோம் லேபில், அதுதான் எக்ஸ்பிளான்ட்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸ்பிளான்ட் எடுத்துட்டோம், இந்த கேரட்டோட எக்ஸ்பிளான்ட் எடுத்தாச்சு. அது நியூட்ரியன் மீடியனில் நம்ம வந்து போட்டாச்சு. நியூட்ரியன் மீடியில் க்ரோ பண்ணுறப்ப அங்கே இருந்து நியூட்ரியன் மீடியன்லேருந்து கேலஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கேலஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் குரூப் ஆஃப் செல்ஸ். இந்த எக்ஸ்பிளான்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஸை தான் நம்ம எடுத்துருக்கோம். கேலஸ் இதிலேருந்து நம்மளுக்கு ஏர்லி எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு எப்படி கல்ச்சர் ஆகும்னா லேட் எம்ப்ரியோ, இந்த நுனியில் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், க்ரோத் ஆகுது. அப்போ லேட் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகி டோட்டலாக என்னது கம்ப்ளீட் ஹோல் பிளான்ட் வந்து உருவாகுது. இதிலேருந்து ரூட்டு, ஸ்டெம் இது எல்லாமே க்ரோ ஆகும், கல்ச்சர் மீடியத்திலே க்ரோ ஆகும். இதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டோட்டிபோட்டன்சி. ஒரு சிங்கிள் பிளான்ட் செல்ஸ் வந்து